வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி நகர் முழுவதும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. மேட்டுப்பாளையத்தில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் பிரபல மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. தள்ளுவண்டி டிஃபன் கடை நடத்தி வந்த பெண் உயிரிழந்தார். மேலும் 2 பெண்கள் காயமடைந்தனர். சுமார் 25 அடி நீளமும் 15 அடி உயரமும் கொண்ட சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த போது அதன் அருகே தள்ளுவண்டி டிஃபன் கடை நடத்தி வந்தவர்கள் இடுபாடுகளில் சிக்கினர். முதலில் 6 பேர் சிக்கியிருக்கலாம் என தகவல் வெளியான நிலையில் பின்னர் 3 பேர் மட்டுமே இடுபாடுகளுக்குள் சிக்கி இருந்தது உறுதி செய்யப்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர், காவல்துறையினர், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மீட்பு பணியின் போது சாமுண்டீஸ்வரி, செங்கேணி ஆகியோர் உயிருடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற தேடுதல் பணியில் கங்காமணி என்பவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். உயிரிழந்தவரும் காயமடைந்த இருவரும் அப்பகுதியில் தள்ளுவண்டி டிஃபன் கடை நடத்தி வந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், அழகு ஆகியோர் நேரில் சென்று மீட்பு பணிகளை ஆய்வு செய்தனர். டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோரின் மேற்பார்வையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் கொட்டும் மழையிலும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர், உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கும் காயமடைந்தவர்களுக்கும் அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இச்சம்பவம் மேட்டுப்பாளையம் பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விபத்துக்கான துல்லியமான காரணம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி குறைந்தபட்சம் 15 வேலை நாட்கள் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி முதல்வரிடம் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்று 3 மாதங்களாகியும் சட்டமன்றம் இன்னும் கூட்டப்படவில்லை. தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக கடந்த ஜனவரி மாதம் முதல் தேர்தல் முடியும் வரை சட்டமன்ற நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு இருந்தன. இதனால் கடந்த 7 மாதங்களாக சட்டமன்றம் செயல்படாமல் முடங்கியதுடன் அரசு துறைகளின் பணிகளும் பாதிக்கப்பட்டன. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் நீண்ட இழுபறிக்கு பிறகே அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல்கள் இதுவரை நடத்தப்படாதது ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரானதாகும். ஆகஸ்ட் மாதத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டிய சூழல் உள்ளதால் அதற்கு முன்பாக துணைநிலை ஆளுநர் உரை, உறுப்பினர்களின் விவாதம், பட்ஜெட் தாக்கல், மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் மற்றும் கேள்வி நேரம் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற நடைமுறைகளும் நடைபெற வேண்டியுள்ளது. மேலும் குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு, நகரில் குப்பை தேக்கம் உள்ளிட்ட பொதுமக்களின் அத்தியாவசிய பிரச்சினைகள் குறித்தும் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் விவாதித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே குறைந்தபட்சம் 15 வேலை நாட்களாவது சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்த வேண்டும். அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்த பின்னர் சட்டமன்றம் ஏற்கனவே 2 முறை கூட்டப்பட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடர் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதுச்சேரியிலும் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி மக்கள் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மார்டின் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான தாய்ப்பால் வங்கி மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு தாய்ப்பால் வங்கி மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் வழங்குமாறு மருத்துவமனை நிர்வாகம் மார்டின் அறக்கட்டளையிடம் கோரிக்கை வைத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் ஏற்பாட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மருத்துவமனையில் நடைபெற்றது.
லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் 100வது உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி மார்ட்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான தாய்ப்பால் வங்கி மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான மருத்துவ உபகரணங்கள் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டன. இந்த உபகரணங்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளரும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் நிறுவனர் மற்றும் பட்டய தலைவருமான ராம்குமார் மருத்துவமனை நிர்வாகத்திடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஐயப்பன், மார்ட்டின் குழுமத்தின் CSR மேலாளர் திவாகர், காமராஜ் நகர் தொகுதி குறைதீர் குழு பொறுப்பாளர் முகமது ஷாஜித்தா, ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் துணைத் தலைவர் ஹேமா ராணி, செயலாளர் ராஜேஸ்வரி, மருத்துவ திட்ட இயக்குனர் பத்ரிநாத் உள்ளிட்ட ரோட்டரி சங்க நிர்வாகிகள், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கலைஞர் கருணாநிதியின் 8வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் அவரது திருவுருவப் படம் மற்றும் சிலைக்கு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். முதலில் காரைக்கால் மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞரகம் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அண்ணா கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட திமுக பொருளாளர் அமுதா ஆறுமுகம், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் முகமது ரிஃபாஸ், வடக்கு சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பிரபு, வர்த்தக அணி அமைப்பாளர் கந்தாஸ் ராஜா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கவுண்டம்பாளையம் மெயின் ரோட்டில் கேஸ் குழாய்கள் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த முறை இதேபோன்ற பணியின் போது குடிநீர் குழாய்கள் சேதமடைந்ததால் பல்வேறு பகுதிகளில் 3 நாட்கள் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனையடுத்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரென்கின்ற குப்புசாமி சட்டப்பேரவையில் போராட்டம் நடத்தி இப்பிரச்சனையை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் தற்போது மீண்டும் கேஸ் குழாய் பதிக்கும் பணியின் போது குடிநீர் குழாய்கள் சேதமடையும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகள் நடைபெறும் இடத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இல்லாததை கண்ட அவர் ஒப்பந்ததாரர் மற்றும் பணியாளர்களிடம் பள்ளம் தோண்டும் பணிகளை மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் குழாய்கள் சேதமடையாத வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையிலேயே பணிகளை மேற்கொண்டு மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதற்கு பதிலளித்த பணியாளர்கள் குடிநீர் குழாய்கள் சேதமடையாத வகையில் பாதுகாப்பாக பணிகளை மேற்கொள்வதுடன் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் விரைந்து பணிகளை நிறைவு செய்வதாக உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பணிகளை விரைந்து மற்றும் பாதுகாப்பாக முடிக்குமாறு வலியுறுத்திய விநாயகம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த ஆய்வின் போது நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். காரைக்கால் நாகூர் சாலையில் திருப்பட்டினம் பிராவிடையான்பட்டு பாலத்தின் இருபுறங்களிலும் நிலக்கரி துகள்கள் மற்றும் மண் தேங்கி கிடந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இப்பிரச்சனையை நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டனர். பாலத்தின் இருபுறங்களிலும் தேங்கியிருந்த நிலக்கரி துகள்கள் மற்றும் மண்ணை அகற்றி சாலை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் வாகன ஓட்டிகள் தற்போது பாதுகாப்பாகவும் சிரமமின்றியும் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விரைவாக நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைத்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் இதற்காக நடவடிக்கை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரத்திற்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுவை பிரதேச MK தியாகராஜ பாகவதர் நற்பணி மன்றத்தின் சார்பில் நற்பணி மன்றத்தின் 29வது ஆண்டு விழா, MK தியாகராஜ பாகவதரின் 116வது ஆண்டு விழா, விஸ்வகுல சமூக சேவகர்கள், விஸ்வகர்மா விற்பன்னர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. நற்பணி மன்ற தலைவர் அண்ணாமலை தலைமை தாங்கினார். செயலாளர் சண்முகம் வரவேற்றார். கௌரவ தலைவர்கள் கோபாலகிருஷ்ண ஆச்சாரி, சுப்பிரமணியன் ஆச்சாரி, வெங்கடாச்சலபதி ஆகியோர் தொடக்க உரையாற்றினர்.
விழாவில் சண்முகம், முருகன், நாகலிங்கம் ஆச்சாரி, தங்கம், பச்சையப்பன், தேவராதாகிருஷ்ணன், பச்சமுத்து, முத்தையா, சிங்காரம், அம்பிகாபதி, ராஜாராம், மணி சந்தர், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேர் என்கின்ற குப்புசாமி மற்றும் விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு MK தியாகராஜ பாகவதர் விருதுகள், விஸ்வகுல சமூக சேவகர்கள் மற்றும் விஸ்வகர்ம விற்பனர்களுக்கான விருதுகள், மாணவ மாணவிகளுக்கான விருதுகளை வழங்கி பாராட்டினர். பின்னர் அவர்கள் சிறப்புரையாற்றி சமூக பணியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்குவோரை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். நிறைவாக மன்ற பொருளாளர் காளி நன்றி உரையாற்றினார். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. புதுச்சேரி மாநிலத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் அரசு நலத்திட்டமாக போர்வைகள் மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி இந்த ஆண்டும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக போர்வைகள் மற்றும் காலணிகள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பொறையூர் கிராமத்தில் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த நலத்திட்ட பொருட்களை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த போர்வைகளின் தரம் குறைவாக இருப்பதைக் கண்டு அதிருப்தி அடைந்த அவர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தரமற்ற போர்வைகளை வழங்குவதால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அரசு நலத்திட்ட பொருட்கள் தரமானதாக இருக்க வேண்டும். தரமில்லாத பொருட்களை வழங்கி மக்களை ஏமாற்றக்கூடாது என்று எச்சரித்தார். மேலும் தரமான போர்வைகள் மட்டுமே பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் நலத்திட்ட பொருட்களின் தரத்தில் அதிகாரிகள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பொதுமக்கள் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு தரமற்ற போர்வைகள் குறித்து கண்டனம் தெரிவித்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்பட்ட கதிர்காமம் நகர்ப்புற துணை சுகாதார மையத்தில் உலக தாய்ப்பால் வார விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் மதர் தெரேசா பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வில்லுப்பாட்டு மூலம் தாய்ப்பாலின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் சார்பில் 50 தாய்சே பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் வழங்கப்பட்டன. விழாவில் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் நிர்வாகிகள் சிவராஜ், இந்திரநாத், மகேஷ், வெங்கட்ராமன், தாமஸ், குணசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆரம்ப சுகாதார நிலைய ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி பேசுகையில், குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம், முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டுமே வழங்க வேண்டியதன் முக்கியத்துவம், தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கிய நன்மைகள், தாய்ப்பால் தானம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இந்த ஆண்டிற்கான உலக தாய்ப்பால் வாரத்தின் கருப்பொருளான குழந்தையின் நிலையான வாழ்க்கையின் தொடக்கம் தாய்ப்பால் ஊட்டுவதில் உள்ளது, அதை மேலும் வலுப்படுத்துவோம் என்ற தலைப்பை மையமாக கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ANM செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், மதர் தெரேசா பள்ளி மாணவர்கள், சுகாதார நிலைய ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். நிறைவாக ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது.
புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த 9 வயது சிறுமி ஆர்த்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு விதிக்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்யும் வகையில் அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் குழுவை நியமிக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் முன்னணி நிறுவன தலைவர் சுவாமிநாதன் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் கடந்த 2024 ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி முத்தியால்பேட்டையை சேர்ந்த கே. நாராயணன் 9 வயது மகள் ஆர்த்தி, விவேகானந்தன் என்கின்ற ஹரிகிருஷ்ணன் மற்றும் காக்கா என்கின்ற கருணாஸ் ஆகியோரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு புதுச்சேரி சிறப்பு போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு கடந்த 2026 ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் முதல் குற்றவாளியான கருணாசுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தற்போது தூக்கு தண்டனையை உறுதி செய்யும் வழக்கும் குற்றவாளி தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு வழக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளன. வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு குற்றவாளி தரப்பில் வாதாட மூத்த வழக்கறிஞர் இளங்கோவை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. இதேபோல் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு முழுமையான நீதி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தரப்பிலும் அனுபவம் வாய்ந்த மூத்த வழக்கறிஞர் ஒருவரை நியமிக்க வேண்டும். தற்போது அரசு தரப்பில் ராமச்சந்திரமூர்த்தி வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருந்தாலும் இவ்வழக்கின் முக்கியத்துவம் கருதி மூத்த வழக்கறிஞர் தலைமையிலான குழு அமைப்பது அவசியம். மேலும் கீழமை நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் ஆஜராகி குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கிடைக்க முக்கிய பங்காற்றிய புதுச்சேரி சிறப்பு போக்சோ நீதிமன்ற சிறப்பு அரசு வழக்கறிஞர் பச்சையப்பனையும் உதவி அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை நாராயணன் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஒரு மூத்த வழக்கறிஞர், தற்போதைய அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் சிறப்பு அரசு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆகியோர் அடங்கிய 3 கொண்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் குழுவை அமைக்க புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரை செய்யுமாறு துணைநிலை ஆளுநரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காரைக்கால் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட சட்டையப்பர் தெரு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது அப்பகுதியில் உள்ள கடை குளத்தை உடனடியாக தூய்மைப்படுத்தி தூர்வாரவும், கிணற்றை சுத்தம் செய்து முறையாக பராமரிக்கவும், பொதுமக்கள் கிணற்றுக்குள் குப்பைகளை கொட்டாத வகையில் தேவையான தடுப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வரவிருக்கும் மழைக்காலத்தை முன்னிட்டு நீர்நிலைகளை முறையாக பராமரித்து மழைநீர் தேங்காத வகையில் முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த ஆய்வில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சுப்பிரமணியம், பணி ஆய்வாளர் வெங்கடாச்சலம், வருவாய் ஆய்வாளர் வீரசெல்வம் மற்றும் தொடர்புடைய துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மக்கள் நலன் மற்றும் மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகளில் எவ்வித அலட்சியமும் இன்றி செயல்பட வேண்டும் என்றும், மேற்கொள்ளப்படும் பணிகளை தொடர்ந்து கண்காணித்து விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 2025-2026 கல்வியாண்டில் பயின்ற 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மழையங்கி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மழை அங்கிகளை வழங்கினர். மேலும் புதுச்சேரி அரசு மாணவர்களுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து மாணவர்களிடம் விளக்கப்பட்டது. பள்ளி முதல்வர் ஆல்வின் அன்பரசு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புனித லூர்து அன்னை திருத்தல பங்கு தந்தை அருட்பணி ஆல்பர்ட், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் மாணவர்கள் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகளை நிகழ்த்தி காட்டினர். இதனை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டினர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வானூர் அருகே மொரட்டாண்டியில் அமைந்துள்ள உலகிலேயே உயரமான 72 அடி வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி ஆலயத்தில் ஆடி மாத 4வது வெள்ளியை முன்னிட்டு பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. விழாவையொட்டி புதுச்சேரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கோவில் நுழைவாயில் முன்பு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று திரண்டனர். அவர்கள் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளிக்கு உகந்த நீல நிற புடவை அணிந்து சக்தி கரகம், தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் பால்குடம் சுமந்தும் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். பால்குட ஊர்வலம் கோவிலை வந்தடைந்ததை தொடர்ந்து ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளிக்கு பால்குட அபிஷேகம், சிறப்பு ஆராதனை
மற்றும் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீமத் நடாத்தூர் ஜனார்த்தனன் சுவாமிகள் தலைமையில் அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம், ஆராதனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் வானூர் மாவட்ட உரிமையியல் நீதிபதி பொன்வேந்தன் மற்றும் அவரது மனைவி கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் சுமந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். காரைக்கால் போராளிகள் வாட்ஸ்அப் குழுவின் சார்பில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு பிரச்சினையை கண்டித்து மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போராளிகள் குழு தலைவர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது காரைக்காலின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும், மின்வெட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மின்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களும் தங்களது பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக குற்றம் சாட்டி அதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என மின்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மின்துறை அலுவலகத்திற்குள் செல்ல முயன்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து நிலைமை சீரானது. இந்த சம்பவத்தால் மின்துறை தலைமை அலுவலகம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்த நாளை முன்னிட்டு பொறையூர்பேட்டில் உள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னாள் ஆணையரும் காங்கிரஸ் பிரமுகருமான சுந்தரராசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து அவரது கையால் சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பல்கலைக்கழக கலையநாகன், ஊர் நாட்டாமைகள் சரவணன், தேவராஜு, கார்மேகன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இணைந்து செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிய தாய்மார்களுக்கான தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாலூட்டல் ஆலோசகர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு தாய்ப்பாலின் அவசியம், குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்குவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள், சரியான பாலூட்டும் முறைகள் மற்றும் தாய்மார்கள் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் 60க்கும் மேற்பட்ட புதிய தாய்மார்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற கலந்துரையாடலில் தாய்மார்கள் தங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை எழுப்பி அதற்கான விளக்கங்களை பெற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் அக்ஷயா, புவனா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களும் பங்கேற்றனர்.
காரைக்காலில் தேர்தலுக்கு முன்பு தொடங்கப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ள சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். புதுத்துறை பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைக்காக தோண்டப்பட்ட சாலைகளை தரமாக சீரமைக்க வேண்டும் மற்றும் மழைக்காலத்தை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. காரைக்கால் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கட்சியின் மாவட்ட தலைவர் இக்பால் தலைமையிலான நிர்வாகிகள் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஷாஜகான், தேர்தலுக்கு முன்பு தொடங்கப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ள அனைத்து சாலை பணிகளையும் உடனடியாக முடிக்க வேண்டும் என்றும், புதுத்துறை பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட சாலைகளை தரமாக சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதேபோல் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையில் சாலை பணிகள் மற்றும் மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூனுக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கண்ணீர் அம்மன் தேவஸ்தானத்தில் ஆடிப்பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவை ஒட்டி நாள்தோறும் உபயதாரர்கள் சார்பில் சுவாமி வீதி உலா நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஆடிப்பெருவிழாவின் 2வது நாள் உற்சவம் உபயதாரர்களான கமலாம்பாள் நீலா சேகர் குடும்பத்தினர் சார்பில் நடைபெற்றது. விழாவை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் அம்மன் உட்பிரகாரத்தில் வலம் வந்து வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். அவருக்கு விழா குழுவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பிரசாதம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாலமுருகன், விழாக்குழு தலைவர் நாகமுத்து, விழாக்குழு உறுப்பினர்கள், மக்கள் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம், பகத்சிங் நகர், வெள்ளவாரி வீதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற தீமிதி நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கரனை செலுத்தினர். இதனை ஒட்டி மூலவெற்றி விநாயகர் இளைஞர் குழு சார்பில் திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் குழு நிர்வாகிகள் நாகராஜ், விநாயகமூர்த்தி, செல்வம், ராஜேஷ், புகழ், மணி, பூபதி, சேகர், கார்த்திக், வினோத், டிங்கர், கணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு உணவு வழங்கினர். மூலவெற்றி விநாயகர் இளைஞர் குழுவினரின் சமூக நலப்பணியை பொதுமக்களும் பக்தர்களும் பாராட்டினர். காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு நாய் கடித்ததாக கூறப்படும் ஒருவர் சிகிச்சைக்காக வந்தபோது வித்தியாசமான முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் மருத்துவமனை வளாகத்தில் அந்த நபர் அசாதாரணமாக நடந்து கொள்வது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இச்சம்பவம் மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளன. எனினும் அந்த நபரின் உடல்நிலை மற்றும் வீடியோவில் காணப்படும் நடத்தைக்கான காரணம் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியாகவில்லை. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வஉசி வீதி வீரர் வெளி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவிலின் ஆடி மாத திருவிழா தொடங்கியது. விழாவையொட்டி யஜமான சங்கல்பம், மகா கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்ட பால்குட வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக சென்று தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். பின்னர் சக்தி கரகம் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி மாத திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பக்தியுடன் கலந்து கொண்டு பால்குடம் சுமந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். முன்னதாக ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்கள் பால்குடங்களை தலையில் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக பக்தி முழக்கங்களுடன் ஊர்வலமாக வந்து ஆலயத்தை அடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து அருள் பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டார். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவி பொருட்களான சீருடைகளை வழங்கினார். அப்பொழுது மாணவர்களிடம் பேசிய அவர், அரசு வழங்கும் நலத்திட்ட உதவி பொருட்களை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும். சிறந்த கல்வியை நிலையான மற்றும் தரமான எதிர்காலத்தை உருவாக்கும். எனவே விடாமுயற்சியுடன் கல்வி கற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றார். நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவை ஒட்டி முருகப்பெருமானுக்கு பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், புஷ்பம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தீபாராதனையை தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயபாலாஜி மற்றும் நாமதேவன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கோர்க்காடு சாலையில் டிவிஎஸ் நிறுவனத்தின் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ கன்னிமாரம்மன் ஆலயத்தின் 19வது ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி மங்கள இசையுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கின. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் குளக்கரையில் இருந்து புனித நீர் எடுத்து பூங்கரகம் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். தொடர்ந்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக ஆலய நிர்வாகிகள் அவருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். விழாவில் பெண்கள் கூழ்குடம் ஏந்தி வந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் சேகர், சுப்பிரமணி, குப்புசாமி, தெய்வநாயக பெருமாள், முத்தையன், சக்தி, பார்த்திபன் மற்றும் கரிக்கலாம்பாக்கம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். திண்டிவனம் அருகே கிடங்கல் கோட்டையில் அமைந்துள்ள அறம் வளர்த்த நாயகி உடனுரை அன்பநாயகி ஈஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக பெருமானுக்கு 60வது ஆண்டு ஆடி கிருத்திகை விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி பால் காவடி, சடல், பூந்தேர், வேல் பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.
மேலும் மிளகாய் பொடி அபிஷேகம், பக்தர்கள் மார்பின் மீது உரல் வைத்து மஞ்சள் இடித்தல், மழுவடி சேவை, 108 பக்தர்களுக்கு வேல் மற்றும் செடல் அணிவித்தல், பழங்கள் அணிவித்தல், செட்டில் ராட்டினம் உள்ளிட்ட நேர்த்திக்கர நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து தீமிதி நிகழ்ச்சியும், ரதம் மற்றும் காவடிகள் மாட வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தன. விழாவில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். திண்டிவனம் ஜெயபுரத்தில் அமைந்துள்ள ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழாவை ஒட்டி 108 சங்காபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி 108 சங்குகளுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் யாகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து யாகசாலை பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு 108 சங்குகளால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.